ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது அம்மா கிட்ட வந்து நீங்கள் நிறைய சண்டை போட்டிருந்தீங்கன்னா பிரிஞ்சு பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ பேசுகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். மற்றபடி நிலபுலங்களில் வந்து இருக்கிற கேசஸ்லாம் கிளியர் ஆகி ஒரு சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள், வண்டி ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய வருமானங்கள், வியாபாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறு, பெரிய திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிற சிறப்பான பலன்களை கொடுத்துரும். ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், ஒரு பெரிய படிப்பு படிக்கணும், வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கம்ஃபர்ட்டாக ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னம் வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் அம்மா வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்தா உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து வேலை விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக இருங்க.